உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை. அப்போ என்னன்னாக்கா, இந்த மாதம் வந்து கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னன்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா அங்கே மேலே இருக்கும், என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையே நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம், யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறதுன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான். அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியிலையும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடரும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடும். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசி. ஸோ இந்த ராசி பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் இருக்கவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா மிகுந்த அந்த இறை ஞானம் என்பது இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போது, எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய காலமாக இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ இந்த 5ஆம் இடத்துலேருந்து உங்களையும் பார்க்குறாரு, உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இடங்கள் எல்லாமே மிகுந்த சிறப்பான இடங்கள். ஸோ அப்போ இந்த இடங்கள் என்னென்னாக்கா நிறைய பேர் புதிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், குருவே உங்களை தேடி வருவார்னு சொல்லலாம்.
நீங்கள் ஒரு குருநாதரை புதுசாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அந்த குரு மூலிமா தீட்சைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும். ஆனால் லாப விகிதம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான வேலை பளு இருக்கும். அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வேலை பளுவால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஸோ வேலை வந்து அதிகமான வேலை பளுவால் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீக ரீதியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை தொழிலாக செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை பளு நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் அந்த பிரச்சனைகளால் உங்களுக்கு ஆதாயம் என்பது கண்டிப்பாக இருக்குது. பிரச்சனைகளால் ஆதாயம் என்பது உறுதியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மனசில் நினச்ச ஆன்மீக யாத்திரை நடக்கும். மனசில் நினச்ச இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. எல்லாமே சிறப்பாக. ஆனால் தொழில் ரீதியான சில விஷயங்கள் செய்யும்போது மட்டும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த லாங் டைம் லோன்னு சொல்லி பெரிய கடனை அடைக்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த காலத்தில் இருக்குது. நிறைய பேர் என்னென்னாக்கா தொழிலே ஒரு ரகசிய முதலீடு செய்வாங்க. தொழிலுக்குள்ளேயே ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா வேலையை செய்யும் இந்த பணத்தை கையாளும் போது அதை ஏதாவது அவப்பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா அந்த கேஷியர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் கையில் இருக்கிறது அக்கௌண்ட்டு வந்து மிஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் அதில் ஏதாவது கை வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த அவமானத்தை சந்திக்கும். ஆனால் தொழிலில் வந்து பணத்தை கையாளுவது கேஷ் டிரான்சாக்ஷன் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒன்று பணம் நீங்கள் யாரை நம்பி கொடுத்து மாட்டிப்பீங்க, இல்லை நீங்கள் எதாவது கை வச்சிங்கனாலும் மாட்டிப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு தொழிலில் அவப்பேர் இருக்குது. ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களோட அனைத்து விஷயங்கள் இருக்கும். ஏன்னா குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக தொழிலில் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தவங்க இல்லை நிறைய இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருந்தவங்க எல்லாமே அந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் வெளியூர் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் செய்வது இல்லை வெளிநாடு பயணம் செய்வது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் மீனராசிக்காரங்க பேச்சில் ரொம்ப கவனமாக ஏன்னா உங்கள் பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சாக மாறிடும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மத்திய அரசு இல்லை மாநில அரசு எந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேசுவது கொஞ்சம் கவனமாக ஏன்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சில நேரங்களில் தவறாக போகலாம். ஸோ அதனால் பேசும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சரியான முறையில் பேசணும். ஸோ அதனால் அவசரமாக பேசாதீங்க. அவசரப்படும் போது அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறும்போது உங்களுக்கு வர வேண்டிய அந்த பாக்கியமே தடைப்பட்டு போகலாம். உங்கள் பேர் புகழ் வளரணும் இல்லையா, அந்த வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையாக கூட மாறலாம். ஸோ அதனால் பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம். குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு பெண்ணை வைத்து முன்னெடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அத்தை சார்ந்த உறவு மூலயமாக மிகுந்த ஆதாயம் இருக்குது. ஏன்னா இந்த உங்கள் கையால் ஏதாவது ஒரு கண்ணாடி பொருட்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையாளும் போது ரொம்ப கவனமாக மீனராசிக்காரங்க பொருட்களை குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ஃபிஷ் டேங்க் கழுவுறன்னு பார்த்து நிறைய பேர் உடச்சிருவாங்க. மீன் தொட்டியை கழுவுற மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள் கண்ணாடி பொருளை உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்ணாடி பொருட்களை இந்த மாதம் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஃபிஷ் டேங்க் அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அடுத்த மாதம் கழுவிக்கலான்னு கம்முன்னு இருங்க. நீங்கள் கை தட்டினீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த பொருள் உடையும். ஏன்னா தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் சைடு போகும்போது ஒரு இருக்குது. அதே போல் என்னக்கா குழந்தைகளால் ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படும். மனம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எதிர்காலத்தை வச்சோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீகமே உங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும். நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் ஓவராக பூஜை பண்ணி அதுவே மன அழுத்தமாக மாற்றி சிக்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் உங்கள் ஆன்மீகத்தை அளவாக வைத்திருக்கீங்க, வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.